என் தங்கப்பிள்ளையே, அதிர்ஷ்ட செய்தியோடு இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த ஒருவர் வேறு யார் இல்லத்திற்கும் செல்லாமல் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக அது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமாக மாறிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயமாக அது மாறிவிடும். நம் இல்லத்திற்கு தினமும் தான் எத்தனையோ பேர் வருகிறார்கள், செல்கிறார்கள். அதில் நான் சொல்கின்ற ஒருவரை எப்படி உன்னால் கண்டுபிடிக்க முடியும் என்பதனை உனக்கு சொல்ல வந்திருக்கிறாள் இந்த வராகி. என் குழந்தையே, இன்று இந்த விஷயத்தை நீ முழுமையாக தெரிந்து கொள்ளும் பொழுது உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னால் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் என்னவாக உன் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் இப்பொழுது அம்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாளை உன் இல்லத்திற்கு வரக்கூடிய ஒருவரின் வருகை நிச்சயமாக உன் வாழ்க்கை உன் தலையெழுத்தை மாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை முறை நமக்காக யார் வந்திருந்தாலும், அவர்கள் மனதார நம் இல்லத்திற்கு வந்திருந்தாலும், மனதார அவர்கள் அங்கே இருந்திருந்தாலும் மட்டுமே நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் ஏதோ நீ அழைத்தாய் என்பதற்காகவெல்லாம் வந்து சென்றார்களே, ஆனால் அதனால் உனக்கு எந்த நன்மைகளும் நடந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எத்தனையோ முறை இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு சாதகமாக இருக்கும் பொழுதெல்லாம் நீ வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறி இருப்பது உண்மை. அதை இல்லை என்று உன்னால் மறுக்க முடியாது. எதையுமே அவ்வளவு சாதாரணமாக நீ சொல்லிவிட முடியாது. உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக உன்னோடு வருகின்ற உன் தாயானவள் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல நினைக்கிறாள் என்றால் நிச்சயமாக அதன் ஆழம் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால் நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு சில விஷயங்கள் சட்டென்று புரிந்துவிடும், சில விஷயங்கள் சற்று தாமதமாகத்தான் புரியும். ஏனென்றால் சுற்றி நடந்தது எல்லாம் அப்படி எப்பொழுதும் உனக்குள் ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்தி இருக்கிறதல்லவா? இதுபோன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல குழப்பங்களுக்கும் நான் தீர்வினை தருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நல்ல நாட்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய விஷயங்களை சரியாக செய்து நாம் விரும்பியதை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. என் குழந்தையே, நாளைய தினம் ஆடி மாதத்தினுடைய ஒரு மிகவும் முக்கியமான நாள். இந்த மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக போற்றப்படுகின்ற மாதம். அதிலும் குறிப்பாக நாளைய விடியல் என்பது ஒரு பேரதிர்ஷ்ட பொழுது. இந்த மாதத்தில் அன்னை பராசக்தியை மட்டுமன்றி நீராகவும் இருந்து மக்களை காக்கக்கூடிய காவிரி தாயையும் வழிபட வேண்டிய நாள். காவிரி தாய்க்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள். நிச்சயமாக ஆடி பெருக்கு திருநாள் நாளைய விடியலில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. ஆடி மாதத்தில் அனைத்து விசேஷங்களும் கிழமை, நட்சத்திரம், திதி இவற்றின் அடிப்படையில்தான் சிறப்புடையதாக கொண்டாடப்படும். 18 என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் கொண்டாடப்படுகின்ற ஒரே ஒரு விசேஷம் என்றால் அது ஆடிப்பெருக்கு நாள்தான். பொதுவாக ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். ஆனால் ஆடி பெருக்கு அன்று நல்ல காரியங்கள், தொழில், வியாபாரம், திருமண பேச்சுக்கள் இதையெல்லாம் தொடங்குவார்கள். அதேபோல புதிய சொத்துக்கள், பொருட்கள் வாங்குபவர்களும் இந்த நாளில் வாங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று ஆடிப்பெருக்கு என்பதனால் ஆடி மாதத்தின் 18வது நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்பதும் நீ நன்கு அறிந்த விஷயம். அதனால் இதை ஆடி 18ஆம் பெருக்கு என்று மக்கள் சொல்வது உண்டு.
இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு என்று நான் உனக்கு முதலில் சொல்கின்றேன். அம்மா, யாருக்கு உன் இல்லத்திற்குள் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பதனை நான் கடைசியாக சொல்கின்றேன். அதற்கு முன்பாக இந்த தகவல்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதனால்தான் அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏற்கனவே தெரிந்திருந்தால் சந்தோஷம், தெரியாத பிள்ளைகள் தெரிந்து கொள்ளட்டுமே. என் குழந்தையை, பொதுவாகவே 18 என்ற எண்ணிற்கு பல சிறப்புகள் உண்டு. தமிழில் உள்ள இலக்கிய நூல்களினுடைய எண்ணிக்கை 18, புராணங்கள் 18, பாரத போர் நடைபெற்ற நாட்கள் 18, மகாபாரதத்தில் உள்ள அத்தியாயங்கள் 18, பகவத்கீதையில் உள்ள பிரிவுகள் 18, சபரிமலையில் உள்ள படிகள் 18, கணங்கள் 18, இப்படி 18 என்ற எண்ணிற்கும் ஏராளமான சிறப்புகள் உள்ளது. அதனால் ஆடி மாதத்தில் வரும் 18ஆம் நாளும் மிகவும் சிறப்பு பெற்றது. இந்த நாளில்தான் பாரத போர் நிறைவடைந்து பாண்டவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. பஞ்சபூதங்களில் மிகவும் முக்கியமானது நீர். நீரில் இருந்தே உயிர்கள் தோன்றியதாக சொல்லப்படுகின்றதல்லவா? அதனால் நீரை போற்றி வணங்கி நீருக்கும் ஆறுகள் போன்ற நீர்நிலைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகின்றது. மற்ற நாட்களில் வறண்டு கிடக்கும் ஆறுகள் ஆடிப்பெருக்கின் போது பொங்கி பெருகி வருவது வழக்கம். அதனால் இந்த நாளில் எதை தொடங்கினாலும் அது பல மடங்காக பெருகி உனக்கு வெற்றியை தரும் என்பதுதான் ஐதீகம். ஆறு நீரையும் மழையையும் மட்டுமே நம்பி விவசாயம் செய்த காலம் என்ற ஒன்று இருந்தது. உனக்கு புரிகிறதா? ஆற்றில் நீர் இருந்தால்தான் விவசாயம் அங்கு நடக்கும். மழை பொழித்தால்தான் அங்கே விவசாயம் நடக்கும். அப்படி ஒரு காலம் இருந்தது. அந்த சமயங்களில் ஆடி மாதம் விவசாய பணிகளை துவங்கச் செல்லும் விவசாயிகள் நிலமகளையும் நீர்மகளையும் வணங்கிவிட்டு மண் செழித்து விவசாயம் செழித்து எங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் நாளாக ஆடிப்பெருக்கு திருநாள் கொண்டாடப்பட்டது வழக்கம். ஆடிப்பெருக்கு அன்று அருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு சென்று அங்கு இலை போட்டு பல வகையான உணவுகள், பழங்கள் ஆகியவை படைத்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்வார்கள். ஆற்றுக்கு பூக்கள் தூவி வழிபடுவார்கள். திருமணமான புதுமண தம்பதிகள் ஆற்று நீரில் தங்களின் திருமண மாலையை போட்டு தங்களின் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சிறப்பாக அமைய வேண்டும் என்றும், ஆற்று நீர் பெருகி வருவதை போல் தங்களின் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெருகி வம்சம் தழைத்து வளர வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வார்கள். திருமணமான பெண்கள் மூத்த சுமங்கலிகளினுடைய கைகளால் தாலி சரடு மாற்றி அவர்களினுடைய ஆசையினை பெற்று கொள்வார்கள். என் குழந்தையே, ஆற்று நீர் இல்லாதவர்கள், அருகில் ஆறுகளுக்கு செல்ல முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இப்பொழுதுதான் நீ இவரை உள்ளே வரவழைக்கப் போகிறாய். யார் அந்த பெண்? காவிரி தாயானவள் அல்லவா? எப்படி அவர்களை உள்ளே வரவழைக்க முடியும்? என் குழந்தையை, உன்னுடைய இல்லத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி வைத்து காவிரி தாயாக நினைத்து அவரை வழிபடு. அதில் கொஞ்சம் பூக்களை பரப்பி கொஞ்சம் மஞ்சளை கலந்து வைத்து விட்டால் போதும். காவிரி தாயானவள் உன் இல்லத்திற்குள் இருக்கிறாள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற தண்ணீர் மோட்டார்கள், பைப்புகள் ஆகியவற்றிற்கு சந்தனம் குங்குமம் தொட்டு வைத்து, அதுபோல ஒரு சொம்பில் தண்ணீரை பிடித்து அதில் பூக்களையும் மஞ்சளையும் நீ போட்டு வைத்து வழிபாடு செய்தாயானால் நிச்சயமாக இந்த ஆடிப்பெருக்கு வழிபாட்டுக்குரிய முழுமையான பலன்களும் உனக்கு கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை. இதுபோன்று அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்துவிடாத ஒரு பாக்கியத்தை நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நாளை இதுபோன்று நீ செய்தாயானால் உன் வாழ்க்கையில் பல நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும். நீ செய்கின்ற எல்லா காரியங்களும் உனக்கு வெற்றி கிடைக்கும். அதன் பிறகு விளக்கேற்றி வழிபாடு செய். ஏதாவது இனிப்பு செய்து வைத்து அல்லது துள்ளு மாவு வெல்லம் கலந்தோ அல்லது பச்சரிசியில் வெல்லம் கலந்து காப்பரிசி செய்து வைத்தோ படைப்பார்கள். என்ன பழம் கிடைக்கிறதோ அதை வாங்கி வைத்து வெற்றிலை, பாக்கு, பூ ஆகியவற்றை வைத்து வீட்டில் இருக்கும் இந்த நீரில் எழுந்தருளி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என கங்கை, காவிரி நதிகளை மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டு தங்களின் வாழ்க்கையில் நன்மை நடக்க வேண்டும் என்று தாங்கள் துவங்கும் செயல்கள், முயற்சிகள் வெற்றி அடைய வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆடிப்பெருக்கு திருநாள் நாளை 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது.
காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 11 மணி முதல் 12 மணி வரை, இந்த 2 நேரங்களில் உனக்கு வசதிப்படுகின்ற நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் காலை 9:45 வரை நவமி திதி உள்ளது. அதனால் வழிபாடு செய்பவர்கள் காலை 6 முதல் 9 வரையிலான நேரத்தை, தாலிச்சரடு மாற்றிக்கொள்ள நினைப்பவர்கள் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உள்ள நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம். புதிதாக திருமணமான பெண்களுக்கு ஆடிப்பெருக்கு நாளில் தாலி பெருக்கி போடும் வழக்கம் உள்ளது. அதேபோல் திருமணமான பெண்கள் ஆடிப்பெருக்கு நாளில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு கழுத்தில் மஞ்சள் கயிறை கட்டி கொண்டு திருமாங்கல்யம் போட்டிருந்தாலும் கயிற்றில் போட்டிருந்தாலும் சரி, அவற்றை கழுவி சுத்தம் செய்து நன்றாக துடைத்துவிட்டு புதிய கயிற்றில் கோர்த்து பூஜைக்காக தயார் செய்த வைத்த பொருட்களுடன் அம்பாளின் பாதத்தில் வைத்து வழிபட வேண்டும். பூஜைகள் முடிந்த பிறகு வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலிகளின் கைகளாலோ அல்லது கணவரின் கைகளாலோ திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்ளலாம். ஆடி பெருக்கில் தாலிக்கயிறு மாற்றிக்கொண்டால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது உண்மையான நம்பிக்கை அல்லவா? இதனையெல்லாம் என் பிள்ளை நாளை நிச்சயமாக நீ செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை நீ பெற்றுவிட்டால் அது போதும். அப்படியானால் நாளை உன் இல்லத்திற்குள் நீ வரவழைக்க வேண்டிய அந்த 2 பெண்கள் கங்கையும் காவேரி தாயும். அதனை நீ தாராளமாக உன் வீட்டில் வைக்கின்ற நீரில் அவர்களை மனதார நினைத்து வழிபட்டு வர வைத்துவிட முடியும். பூக்களும் மஞ்சளும் அங்கு தெய்வீக மனத்தை வீசச் செய்யும் பொழுது காவிரி தாயானவள் உன் இல்லம் தேடி வந்து விடுவாள் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, நீரின்றி அமையாது இவ்வுலகு என்பது நன்கு அறிந்த விஷயம். நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த நீரின் மகளுக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடிய நாள் வரும் பொழுது அந்த நாளை எக்காரணம் கொண்டும் நாம் விட்டுவிடக்கூடாது. தெரிவிக்கின்ற நன்றியை மனதார நாம் தெரிவித்து விட்டோமானால் நிச்சயமாக அதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், அதிரடி திருப்பங்கள் நடக்கும். வாழ்க்கை எதிர்பார்த்தது போல பல அதிசயத்தை உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை யோசித்து நீ மனமுடைந்து விடாமல் உனக்கு வேண்டிய உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கான நம்பிக்கைகள் ஒவ்வொன்றும் நிறைவாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கு கிடைக்க வேண்டி நீ எந்நாளும் மனமுருகி வேண்டி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான மாற்றங்களை நான் நிலையாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் என்ன சொன்னாலும், யார் எதை செய்தாலும் இவை அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நிலையானவை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்திருக்க எப்பொழுதும் இந்த வராகி உடனிருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்துவாள் என்பதனை மறந்து விடாதே. நாளை கங்கை தாயையும் காவிரி தாயையும் உன் இல்லத்திற்குள் நீ வரவழைக்க வேண்டிய நேரம். இவர்கள் வந்தால் உன் வீட்டில் ஒரு அதிசயம் நடக்கும். உன் வீட்டில் தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இடங்களில் எல்லாம் சந்தனம் குங்குமம் வைத்து நிச்சயமாக இன்று நீ வழிபாடு செய்தாயானால் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆடி பெருக்கு நாள் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய நாள். புதிதாக எந்த ஒரு செயலையும் நீ நல்லபடியாக தொடங்கு. நிச்சயமாக அது நீ விரும்பியபடியான ஒரு வெற்றியை உனக்கு கொடுக்கும். நீ ஆசைப்பட்டபடியான ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை, எப்பொழுதுமே எல்லோருக்குமே நாம் நன்றி சொல்லி பழகத்தான் வேண்டும். நாம் சொல்கின்ற நன்றிகள் தான் இந்த வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும். உன்னை சுற்றி வருகின்ற மாற்றங்களை என்னவென்று நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாதே. உன்னை சுற்றிலும் நான் வந்து கொடுக்கக்கூடிய இந்த உண்மைகள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ நிறைவாக தெரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தி இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கான வேண்டுதல்களை என்னவென்று தெளிவுபடுத்தி எப்பொழுதும்
உனக்கு உரிய சந்தோஷங்களை உன் கைகளில் முழுமையாக ஒப்படைக்க வருகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.